நீ அழாதமா. உங்க அப்பனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். பொண்டாட்டிய காணோம், அவளை தேடுறதை விட அந்த கல்யாணம் அவருக்கு முக்கியமா போயிட்டு. பிரியங்கா அழாதமா. ராசாத்தி மட்டும் கிடைக்கல, அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் மாமா. அவங்க வாரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க மண்டபத்துக்கா? ஆமாத்த, மண்டபத்துக்கு தான். அங்க கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க போய் எதுக்கு பிரச்சனை பண்ணனா? என்ன பேசுறாங்களாண்டோ? என் தங்கச்சியை காணோம். இல்ல, அங்கப்பா கல்யாணம் நடக்கிற இடத்துல எதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு? ஆனாலுக்கு ஒண்ணு பேசுவாங்க. கல்யாணம் நடந்து முடியட்டும். நாம அதுக்கப்புறம் சாயந்தரமா போய் விசாரிப்போம். விட்டா நீ அடுத்த மாசம் போலாமா? அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. ஆமா, என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காம போனா நம்மளுக்கு என்ன? அவளுக்கு கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும் தான் மம்மி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது மாமா. அப்படி சொல்லி தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ உடனே அவங்க வாரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் போய் டாடி கிட்ட மம்மி எங்கன்னு கேட்போம் வாங்க. நான் வரமா, உன் அத்தை இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு கிடப்பா. என் தங்கச்சி எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு அவர் மட்டும் சொல்லல, அப்புறம் அவரு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேனா? யாருக்கும் பயப்பட மாட்டேன். மேடம் போலாமா? வாங்க சார் போலாம். ஏங்க என்னம்மா, பிள்ளை ரெடி ஆயிட்டாளா? அவர் ரெடி ஆயிட்டு இருக்கா. நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நேத்துல இருந்து உங்க மூஞ்சே சரியில்லை. என்னங்க ஆச்சு? எதுவும் பிரச்சனையோ? இல்ல மீனு, நடக்கிறது எதுவுமே சரியில்லை. ஏதோ பிரச்சனை வர போகுதுன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? பிரியங்கா அம்மாவை காணோம்னு தேடிட்டு இருக்கா. என்னைய வேற போன் பண்ணி ஏசிட்டா. மாப்பிள்ளைட்ட வேற இதை பத்தி சொல்லியிருக்கா. மாணிக்க வேற அத்தையங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். எல்லாருக்கும் பதில் சொல்லி முடியல மீனு. உங்களை யாருங்க அக்காவை கொண்டு போய் பேய் வீட்டுல வைக்க சொன்னது? என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னா உங்களை எதுவும் செய்யாம இருந்திருக்கலாம்ல. இல்ல மீனு, அவ வெளியே இருந்தா நம்ம பிள்ளை கல்யாணத்தை நடக்க விட மாட்டா. என்னையும் இங்க இருக்க விட மாட்டா. அதனாலதான் எப்படியோ போட்டேன்னு அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அவளுக்கெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது மீனு. ஆனா இவங்க எல்லாரையும் தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. நீ சீக்கிரமா போய் மைனாவை ரெடி பண்ணு மீனு. கல்யாணம் கரெக்ட் டைமுக்கு நடந்துடணும். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? எப்பவுமே நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்வீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? இல்ல மீனு, எல்லாரும் அவளை கேக்குறாங்கல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. நீ பிள்ளை ரெடி ஆயிட்டாலான்னு போய் பாரு. சரிங்க. எவ்வளவு மைனா சேலை அழகா கட்டியிருக்கனா? சூப்பரா இருக்கு குழந்தைக்கா. ஏ டோப்பமண்ட, என்னமோ சொன்ன? எனக்கும் சேலை கட்ட தெரியும். இதுக்கு மேல எப்பவுமே எனக்கு சேலை கட்ட தெரியாதுன்னு சொல்லாத. பாத்தியா, கல்யாண பொண்ணுக்கே கட்டி விட்டுருக்கேன். இனிதான் எனக்கு கட்ட போறேன். வேணா சொல்லு, உனக்கு சேர்த்து கட்டி விடி. கட்டி விடுவா. வரலாறுலாம் மறந்து போச்சோ? உன் கல்யாணத்துக்கே வந்து நான் தான் கட்டி விட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். சரோஜக்கா அப்படியா? ஆமா மைனா, இவளுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது. நான் தான் எங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்வேன். நான் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் செய்யறா. மைனா, இவளுக்கு அவளை விட அழகா நான் சேலை கட்டி விட்டுட்டேனே பொறாம. இதுதான் பொறாமையில பொங்குறது. நல்லா பாத்துக்க. எப்படி மைனா, நான் பொறாமையில பொங்கியா இருக்கேன், நல்லா சிரிச்சிட்டு தானே இருக்கேன். இவளை விட அழகாவே நான் சேலை கட்டுவேன். வேணா இந்த சேலை அவரு நானே கட்டி விடட்டுமா? வேண்டாக்கா, போதும், இதுவே நல்லா தான் இருக்கு. சரி மைனா, நாங்க போய் ரெடி ஆகுறோம். யாராவது இல்ல, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம், சரியா? சரிக்கா. ஆமா, பிரியங்காக்கா எங்க போனாங்க? அவங்கள பார்க்கவே இல்லை. அவ எங்க போனாலும் புருஷன் பின்னாடி சுத்திட்டு போல இருக்கும். அவங்க இருந்தாலும் நல்ல மனசோட இருக்க மாட்டா. நாங்க இப்ப போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துருவோம். சரி குழந்தைக்கா. ஏ டோப்பமண்ட, என்ன? அம்மா, நீ என்ன கலர் சேலை கட்ட போற? ஏன், எதுக்கு கேட்க? இல்ல, அதே கலர்ல நானும் கட்டலாமே தான். அப்போ எத்தனை சேலை கொண்டு வந்திருக்க? நானா ஒரே ஒரு சேலை தான் கொண்டு வந்திருக்கேன்.
சரி, ஒரே ஒரு சேலை தானே வச்சிருக்கா, எப்படி என் கலர்ல கட்டுவ? சொல்ல என்ன கலர்னு தெரிஞ்சா மாட்டா என்ன பண்ணுவ? அந்த கலர்ல வேற யார்ட்டையாவது இருக்கான்னு பார்த்து பிடிங்கிருவேன். ஏன் சேலையை அவங்களுக்கு கொடுத்து அக்கிட்ட கேட்டுட்டு இருக்க சொல்லு. மஞ்சள் கலர்னு சொன்னா மைனா சேலை பிடிங்கிருவியோ? அப்படின்னா மஞ்சள் கலரை வச்சிருக்கா. கேட்டிட்டு வருவேன் பாத்துக்க. ராசத்தியக்கா இங்க வாங்கக்கா. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. ஆமா செல்லம்மா, வழி இருக்கு. ஆமா, இப்படியே போனா எந்த ஊர் வரும்? எந்த ஊர் வந்தா என்னக்கா, முதல்ல இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு போணும். வாங்கக்கா போவோம். ஏங்க, மைனாவை பத்தியலா எவ்வளவு சந்தோஷமா இருக்காளா? ஆமா மீனுக்குட்டி, கல்யாணம்னா எல்லாரும் சந்தோஷமா தானே இருப்பாங்க. மைனாவை எப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு எந்த சந்தோஷமும் கிடைச்சதில்ல. முதல் முறையா அவள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரப்போகுது. அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ வீட்டுக்கு போயிடுவாள்ல, அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் என் கைக்குள்ளேயே தான் இருந்தா. நாளையில இருந்து வேற ஒருத்தன் வீட்டுக்கு போயிடுவாள்லங்க. மீனுக்குட்டி கவலைப்படாத மீனுக்குட்டி. இல்லைங்க, நம்ம நினைச்ச நேரத்துக்கு போய் பிள்ளைய பார்க்க முடியாதுல்ல. மீனு, இப்ப நீ அழுதான்னு வச்சுக்கிய, நம்ம பிள்ளைய அதை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு சந்தோஷமா இரு மீனுக்குட்டி. அவ அழுதாலும் நீ தான் சமாதானப்படுத்தணும். அவ அந்த வீட்டுக்கு போய் நிம்மதியா வாழ போறா. அதை நினைச்சிட்டு நீ சந்தோஷமா இரு மீனுக்குட்டி. நீ தானே இப்ப சொன்ன சின்ன வயசுல இருந்து அவளுக்கு எந்த சந்தோஷமுமே கிடைக்கலன்னு. இப்ப கிடைச்சிருக்கு, அவ இனி நிம்மதியா வாழட்டும். நம்ம பார்த்துருக்க மாப்பிள்ள தங்கமானவரு, பணக்காரரு. நம்மளை விட நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாரு மீனுக்குட்டி. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இல்லைங்க, நான் இனி தனியாயிருவணும்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு அப்படி நினைக்கிற மீனுக்குட்டி? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. உன்னைய நீ விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். ஏங்க அக்கா? அவளை எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்திட்டு? நானே கொஞ்ச நேரம் அவளை மறந்துருக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாத மீனுக்குட்டி. சரிங்க. என் தங்கச்சிக்கு தான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி என்னால பார்க்க முடியல. என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் நினைச்சதுக்கு மேல நல்லபடியா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை டாக்டர்ல, அதான் கல்யாணத்தை இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆமா சரத் பாபாப்பா, நம்ம மைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியா வாழ்வா. மாப்பிள்ளை அவளை நல்லா பாத்துக்கிடுவாரு. ஒரு இமை பொழுது கூட பிரிய மாட்டாரு. அவ்வளவு பாசமா இருக்காது அந்த பிள்ளை மேல. அப்படி இருந்தா சந்தோஷம் தான் நிலம்பரி. என் தங்கச்சிக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கல. என் தங்கச்சி பிள்ளைக்காவது கிடைச்சிருக்கே, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். நல்லா இருப்பாங்க, அவ நல்லா இருப்பா. ஆமா, நம்ம மருமவளை காணுமேங்க. அவ தானே மேக்கப் போட்டுக்கிட்டு சேலை கட்டிட்டு கிடக்க வருவா. இவ்வளவு நேரம் ஆகுது என்னம்மா? ஆமாங்க, என்னைய மதியா நான் ஒரு கொண்டைய போட்டுட்டு டக்குன்னு வந்துடுவேன். அவ அப்படி கிடையாது, மினுக்கிட்டு வருவா. மாடனா சேலை கட்டணும் பா, மேக்கப் போடுவா, லிப்ஸ்டிக் போடுவா. ஞான அவனாரும் செய்யும். வாடுவா, நீங்க பாட்டுக்க கல்யாணத்தை பாருங்க. எனக்கு என்னமோ அவளை நேரத்துல இருந்தே பார்த்த மாதிரி இல்லையே. இது என்ன நம்ம வீடு அங்கே எங்கன்னு எங்கேயாவது நின்றுட்டு இருப்போம், நீங்க கண்டிருக்க மாட்டிய. அது மட்டும் இல்லாம மேக்கப் போட்டா நம்ம வீட்டு பிள்ளைகளே நம்மளுக்கு அடையாளம் தெரியறது இல்ல. அந்த அளவுக்கு கலரையும் மாத்தி முடியாவ, மூஞ்சியும் மாத்தி முடியாவ. நான் ஏற்ற அழகு என்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும்ல. சரியா சொன்ன நீலாம்பரி. சரி சரி, கல்யாணத்தை பாருங்க. இந்த புளியங்காவால என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு. என்னாலதான் ஒளிஞ்சு போனாலும் என் புருஷனே அவளை தேடிவிட்டாரு.